நேத்து நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரஷரான ஆட்டத்துல பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே அணியின் இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக 5 தோல்விகள் ஐபிஎல் வரலாற்றில் அடைஞ்சிருக்க தோல்வியாக இந்த தோல்வி இப்போ கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்ட 4 ஆட்டங்களில் 3 ஆட்டங்கள் தோற்றுருக்காங்க. அதில் 2 ஆட்டம் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே தோற்றுருக்காங்க. அதனால நம்ம சிஎஸ்கே அணி இப்போ பிளே ஆஃபுக்கு உள்ள போக முடியாது. கண்டிப்பாக பிளே ஆஃபை விட்டு நம்ம சிஎஸ்கே அணி வெளியே போக வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு நேற்று நம்ம சிஎஸ்கே அணி பஞ்சாப் அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதுல இருந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ வெளிவந்த வண்ணம் இருக்கு. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் முன்னாள் பிளேயரா இருந்த இர்ஃபான் பட்டான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிற நிலவரம் என்ன, அந்த வகையில் புள்ளிப்பட்டியலில் பர்டிகுலராக இந்த ஒரு இடத்த நீங்கள் கவனிச்சிங்களா? சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்கு உள்ள மட்டும் கிடையாது, முதல் 2வது இடம் அதாவது குவாலிஃபயர் 1க்கே நம்ம சிஎஸ்கே அணியால் போக முடியும் அப்படின்னு புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணி நிலைமை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இர்ஃபான் பட்டான் அவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஒவ்வொரு மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேட்சை பற்றி பேசுகிற இர்ஃபான் பட்டான் நேற்று நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பற்றியும் பல முக்கியமான விஷயங்கள் இர்ஃபான் பட்டான் பேசியிருந்தாரு. ஸோ இதில் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி உண்மையாகவே அவங்க ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு எதிராகவும் பஞ்சாப் அணிக்கு சாதகமாகவும் பல விஷயங்கள் அமைஞ்சதால தான் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இர்ஃபான் பட்டான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் சிஎஸ்கே அணியின் ஃபார்ம் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மேட்ச்சில் தொலைஞ்சு போகல. அதனால கண்டிப்பா சிஎஸ்கே இன்னும் அடுத்த ஆட்டங்கள் அபாரமா விளையாடுவாங்க அப்படின்னு இர்ஃபான் பட்டான் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் 4வது இடத்துல தான் இருக்காங்க. மேலும் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கு. 1வது இடத்துல இருக்கிற ராஜஸ்தான் அவங்களும் 0.600 ரன் ரேட்ல இருக்காங்க. சிஎஸ்கே அணி அவங்களும் 0.600 பிளஸ் ரன் ரேட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணிக்கு இன்னும் மீதம் 4 ஆட்டங்கள் கையில இருக்கு. இந்த 4 ஆட்டங்களும் சிஎஸ்கே அணி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா முதல் 2 இடத்தை பிடிச்சு குவாலிஃபயர் 1க்கே சிஎஸ்கே அணியால போயிட முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆட்டம் சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சு 3 ஆட்டங்கள்ல ஜெயிச்சா கூட புள்ளிப்பட்டியல்ல 2வது இடம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 3வது இடத்தையாவது கண்டிப்பா சிஎஸ்கே அணி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பஞ்சாப் அணிக்கு எதிரான இந்த தோல்வியால எந்த ஒரு வகையிலுமே பாதிக்கப்படல. குறிப்பா சொல்லணும்னா இந்த மேட்ச்ல பஞ்சாப் அணியை விட நல்லா விளையாண்ட அணி சிஎஸ்கே அணி தான். பத்திரனா, துஷான் தேஷ்பாண்டே, தீபக் சஹர் இன்ஜூர், இப்படி போலர்கள் இல்லாமலேயே இந்த மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. பிச்சின் தன்மை மாறினாலும் பேட்டிங் பண்றப்ப போராடி 160 ரன் எடுத்திருக்காங்க. அதனால இந்த ஆட்டத்துல நிறைய இடத்துல சிஎஸ்கே அணி நல்ல ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. அதனால அடுத்த ஆட்டங்கள் நிச்சயமா சிஎஸ்கே அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிளே ஆஃபுக்கு உள்ளேயும் சிஎஸ்கே வருவாங்க அப்படின்னு இர்ஃபான் பட்டான். நம்ம சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பா அடுத்த ஆட்டங்கள் ஜெயிச்சு பிளே ஆஃபுக்கு உள்ள வருவாங்க அப்படின்னு இர்ஃபான் பட்டான் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.